Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 30th December 2022, the last working day of the year. ஸோ ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிந்திருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1%, S&P 1.75%, நாஸ்டாக் மிக மிக வலுவாக ஏறி 2.5% என்ற அளவில் ஏறி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள், பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே ஏறி துவங்கி தற்போது ஏறி வியாபாரமாகி வருகிறது. ஆனால் காஸ்பி மட்டும் வலுவான ஒரு இறக்கத்தில் இருக்கிறது. சவுத் கொரிய சந்தை மட்டும் தற்போது வலுவான இறக்கத்தில் இருக்கிறது. மற்ற எல்லா ஆசிய சந்தைகளும் இறக்கத்துடனே இருக்கிறது. அடுத்து நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய எஜ்எக்ஸ் நிப்டி, அதாவது சிங்கப்பூர் வியாபாரக்கூடிய நிப்டி இப்போது ஒரு கேப் அப் என்ற வகையில் தற்போது துவங்கி வியாபாரமாகி வருகிறது. நமக்கு வந்து புது சீரீஸ்லயே இப்ப ஜனவரி சீரீஸ் ஆரம்பிக்குது. அதனால அதனுடைய காஸ்ட் ஆஃப் கேரி அப்படின்றதும் இதுல சேர்ந்து பிரீமியம் அப்படின்றதும் சேர்ந்து அப்போ வியாபாரம் ஆகிட்டு இருக்கும். ஆனாலும் கூட அந்த தோக்கம் என்பது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஏரியால இருக்கலாமோ, அதனால அந்த கேப் அப் சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது நம்ம சொன்னோம், கீழே 17,800 ரேஞ்ச் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் அங்கிருந்து ரீபவுண்ட் ஆயாச்சு. இப்போ எங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் 18,300, அங்கதான் இப்போ லேண்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு அந்த லேண்டிங் அந்த இடத்துல தாக்கு பிடிக்குமா இல்லை அதை உடைக்குமான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அப்புறமா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை மாடிஃபை பண்ணலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி டவுன் 3.82% இருக்கிறத பார்க்குறோம். இப்போ டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1.3%, 1.4.3% இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 103.96% அப்படின்னு 104.3 இருந்து 103.96 சின்ன இறக்கம் இருக்குது. பங்கு சந்தைக்கு சாதகம். பிரெண்ட் குரூட்ல பெரிய மாற்றம் இல்லை. $83.5 ஒரு பேரல் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. கோல்டு மட்டும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். $1,818 per ounce. ஸோ ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக அதே லெவலில் தான் இருக்குது. 82.77, ஒரு 5 காசு வித்தியாசத்துல மாறி இருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விற்பவர்களாக தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கும் 572 கோடி என்ற அளவுக்கு விற்றிருக்கிறார்கள். டிஐஸ் வந்து தொடர்ந்து பயரா இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 515 கோடி என்ற அளவுக்கு பயரா இருக்கிறாங்க. கேண்டில் பேட்டர்ன் பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது பார்க்குறோம். நம்ம எழுதி இந்த சப்போர்ட் லெவல் 17,800 இருந்து அது பவுன்ஸ் ஆயிருக்கு. இது எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 18,400, இந்த புல் பேக் ரேலின்றது எங்க தடுத்து நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. 18,400, இப்போ 18,300 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். அடுத்தது 18,400. ஸோ இதான் வந்து டெக்னிக்கல் நிலவரம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL 2nd January ஆரம்பிக்குது. ஆப்ஷன்ஸ்ல ஒரு டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் எப்படி பண்ணலான்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு காலையில் 9 மணிலிருந்து 11 மணி வரை ஒரு மாதத்துக்கு. நிஃப்டியை லைவாவே எவ்ரிடே நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ நிஃப்டி லைவ் ட்ரேடிங் அனாலிசிஸ் அப்படின்றத நீங்க பார்த்து அன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளா இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட.